இன்னுமா இந்த மாதிரி ஸ்கேம் இருக்கு? இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்களும் பாதிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. சில பேர் ஃபேக் ரிசீட் சென்ட் பண்ணுறீங்க. ஃபேக் ரிசீட், ஓகேவா? ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஃபேக் ரிசீட்க்கும் ஒரிஜினல் ரிசீட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் செக் பண்ணாமையா இத்தனை வருஷமாக நாங்கள் பிஸ்னஸ் செய்வோம்? எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலுமே we have a team to check everything. உங்களுக்கு பார்சல் கரெக்டாக போகுதா செக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. எங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக போகுதா செக் பண்ணுறதுக்கு டீம் இருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு பர்டிகுலராக டீம் இருக்காங்க. இத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம்னா இவ்வளோ டீம் வந்துட்டு செப்பரேட் பண்ணனால தான் எங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியுது. உங்களுக்கும் நல்லா எங்களால் வந்துட்டு சர்வ் பண்ண முடியுது. ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுக்க முடியுது, பெஸ்ட்டான கஸ்டமர் சர்வீஸ் எங்களால் கொடுக்க முடியுது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துற மூலியமா என்ன கிடைக்கிறது? ஏன் ஃபேக் ரிசீட் சென்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்துட்டு ஓகே இந்த டைம் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஃபேக் ரிசீட் சென்ட் பண்ணி எங்களை ஏமாற்றணும். நாங்கள் யூசி எல்லாரும் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி இது பண்ணுற மேலே வராங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படலை அப்படின்னு இல்லை. நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம், வீடியோ செய்கிறோம். உங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட்ஸோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் ஷேர் பண்ணுறோம், பேக் பண்ணுறோம். ஓகேவா? நிறைய இருக்குது. பிஸ்னஸ்குள்ளேயும் நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. எங்களை மட்டும் இல்லை, எந்த செல்லஸையும் ஏமாற்றணும் அப்படின்னு ப்ளீஸ் நினைக்காதீங்க. அந்த ஒரு தாட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.